உங்கள் நலம் விரும்பிய ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 20/7/2020 திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை. அப்படி திங்கட்கிழமையோடு வந்த ஒரு அமாவாசையோட சிறப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா, திங்கள் அப்படின்னா சோமாவாரம்னா நம்ம திங்கட்கிழமை தான் சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா அது சந்திரனுக்கு உரியது. தாய் ஸ்தானம். சந்திரனுங்கிறது மாத்திருக்காரகன், தாய் ஸ்தானம். அது ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், தாய் ஸ்தானத்துக்குன்னே உள்ள இடத்துல இந்த சூரியனும் சந்திரனும், அதாவது பித்ருக்காரகன் சூரியன், மாத்திருக்காரகன் சந்திரன், தந்தை தாய் இவர்கள் 2 பேரும் சூரியன் சந்திரன் இணைஞ்சாதான் அன்னைக்கு அமாவாசை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அன்று நாம் வரக்கூடிய சோமாவாதி அமாவாசையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சோமா அப்படின்னா சந்திரனுங்க, திங்கக்கிழமை. சோமா அப்படின்னா சந்திரன். அதில் வரக்கூடிய சோம ஆம பிரதட்சணையை தான் நம்ம அந்த சோமாவாதி அமாவாசை அப்படின்னு, அந்த அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை வந்ததுன்னா அதுக்கு சோமாவாதி அமாவாசைன்னு பேர். இந்த வருடம் பார்த்திங்கன்னா 20/7/2020 அமாவாசை வருது. அது அன்னைக்கு திங்கக்கிழமை தட்சிணாயன காலமாக வருது. ஏன்னா சந்திர பகவான் இப்போ சூரியன் ஆடி மாசத்துல கடகராசியில இருக்காரு. அவர் கூட சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. 2 பேருமே காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காங்க. குருவோடைய நட்சத்திரத்துல. குரு குழந்தை காரகன். ஒரு கிரகத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை கொடுக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். அப்ப குழந்தை காரக கிரகமான அந்த குருவுடைய நட்சத்திர சாரம் ஏறி நிற்கிறாங்க. யாரே சூரியனும் சந்திரனும் ஆத்மகாரகனுடைய நட்சத்திர சாரம் ஏறி குரு பகவான் அமர்ந்திருக்காங்க. அப்ப சார பரிவர்த்தனையில் குருவும் சூரியனும் மற்றும் ஒரு சிறப்பு இல்லைங்களா? அதே நேரத்துல 10ஆம் இடத்துல கர்ம செய்யறதுக்கு குழந்தை வேணுமே. அந்த 10ஆம் இடத்துல கர்மக்காரகன் 30 வருஷத்துக்கு ஒரு திருப்பம் உட்கார்ற அந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவரு யாரு? சூரியனுடைய நட்சத்திரம் சாரம் ஏறி உத்திராட 3ஆம் பாதத்துல 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல கர்மக்காரகன் சனியே உட்கார்ந்துருக்காரு. இப்படி கிரகங்கள் அவங்களும் நல்ல சுபத்துவம் வாங்கி நிற்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அன்று குழந்தை வேணும் இல்லைங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கையில குழந்தை வேணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்கிறது குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களோட குழந்தையோட குரல் கேட்கணும். எத்தனை இசைகள் கேட்டாலும் அந்த குழந்தையோட அழுகை குரல் நமக்கு கேட்கணும். குழந்தையோட அந்த மழலை சொல் கேட்கணும். அது பேசுறது கேட்கணும் இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய பூரணத்துவம் அடைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி மக்கள் பேருக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒரு நன்னாள். அந்த நன்னாள் மக்கள் செல்வம் யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லோரும் அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு நித்திய கடன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, வீட்டில் நடக்கக்கூடிய பூஜைகள் தினசரி பூஜைகளை முடிச்சுட்டு நீங்க நேரா போய் அரச மரம், எந்த அரச மரத்துக்கு கீழே விநாயக பெருமான் இருக்காரோ அந்த அரச மரத்தில், ஏன்னா அந்த அரச மரத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லோரும் ஐக்கியமாய் நிற்கக்கூடியது அரச மரம். அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா அந்த அரச மரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா செடி மரங்கள்லாம் கரியமல வாயுவை கார்பன் டை ஆக்சைடை உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில விடும். ஆனா அரச மரம் மட்டும் என்ன தெரியுமா செய்யும்? 1800 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு வெளியில 2400 கிலோ அளவுக்கு பிராணவாயுவை கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும். அப்படி அந்த மரத்தை நம்ம 108 முறை சுற்றி வரணும். அப்படி 108 முறை சுற்றி வரும்பொழுது பெண்கள் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா
அப்படி அவங்க வளம் வரும் பொழுது அவங்களுக்கு இந்த மலட்டு, அதாவது மலட்டு தன்மைக்காக அவங்க கர்ப்பப்பை இருந்ததுன்னா அதில் சூலகம் வந்து தூண்டப்பட்டு ஒரு சுரப்பி நீர் இந்த கர்ப்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நீர் வேணும். பனிக்கூடத்தில் குழந்தை இருக்குது இல்லைங்களா, அந்த நீர் வேணும். அப்படி அந்த சுரப்பி நீரை சமன்படுத்தி அந்த கர்ப்பப்பைக்கு வந்து சூலத்தை தூண்டி அந்த கரு முட்டையை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அது குழந்தை உண்டாகிறதுக்கான தன்மையை இந்த 108 முறை நீங்கள் சுற்றி வரும் பொழுது இந்த 2400 கிலோ ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள இந்த பெண்கள் அதை சுவாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகுமா, 1 மணி நேரம் ஆகுமா 108 முறை சுற்றி வரணும்னா அந்த 1 மணி நேரத்தில் உங்களுடைய உடல் சுத்திகரிக்கப்பட்டு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி நீர் சுரந்து உங்களுக்கு நன்மையாக குழந்தையை தாங்கக்கூடியதற்காக அந்த கருமுட்டையை எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு வெயிட் பண்ணும் அடுத்த இதுக்காக. ஏன்னா இந்த ஓசோனுடைய இந்த பிராணவாயுவின் ஓசோன் அளவு அதிகமாகி நம்மளை அங்கே காத்து அந்த இலைகள் வந்து அரச இலையை அசையும் பொழுது அதுலேருந்து சக்தி காட்டில் வந்து பரவுமா. அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு பிராணவாயு ரொம்ப அதிக அளவு கிடக்கும் மூச்சு. அப்போ நம்ம உடலில் ரத்த ஓட்டம் நல்லா இருந்து எல்லா சுரப்பிகள் எல்லா ஹார்மோன்ஸும் நன்றாக செயல்படுவதற்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கரெக்டாக சயின்ஸை கொண்டு போய் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அது மற்றும் ஒரு சிறப்புங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒரு ஹோமம் வளர்க்குறோன்னா கூட இந்த அரச மரத்துடைய தன்மையை நம்ம தெரிஞ்சு தான், அரச சமத்தை இல்லாமல் யாரும் ஹோமம் பண்ண மாட்டாங்க. அரச சமத்தை பண்ணி தான் வேதங்கள் மந்திரங்கள் யோகம், அதாவது யாகமாக இருக்கட்டும் ஹோமமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அரச சமத்து அங்கே இருக்கும். ஏன்னா அந்த ஹோம புகை நமக்கு அந்த பிராணவாயுவை வந்து நல்லபடியாக கொடுத்து உடல் சுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அரச மரத்தை தேவதா சொரூபம் அப்படின்னு, மரங்கள் அனைத்திலுமே நான் அரச மரமாக இருப்பேன் என்று கீதையில் கண்ணன் வாக்கு தந்தாராம். அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்க இந்த அரச மரத்துடைய தன்மை. அதோடைய காட்டிலேருந்து அதை வரக்கூடியது நம்ம விஞ்ஞானம் எவ்வளவு இதா நமக்கு சொல்லிட்டு போயிருக்குது பாருங்க. சரி, நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, இந்த அரச மரத்தடினா ஒரு விநாயக பெருமான் இருப்பார் இல்லைங்களா? உங்களால் அந்த விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்கு கொழுக்கட்டை, சுண்டல், அதிரசம், எள்ளு உருண்டை, வாழைப்பழம், கொய்யாப்பழம், இலந்தப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஊதுபத்தி, மஞ்சள், குங்குமம், பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகணும் நைவேத்தியத்துக்கு. சரிங்களா? இதையெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட மூலதோ பிரம்ம ரூபயா மத்தியோ விஷ்ணு ரூபினே அக்ரதா சிவ ரூபயா வர்ஷகா ராஜேஷ்டே நமகா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே 108 முறை அந்த அரச மரத்தை சுற்றி வரணும். அந்த அரச மரத்தை நீங்கள் சுற்றி வரும் பொழுது இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 108 முறைக்கு ஒரு கிண்ணத்தில் 108 புஷ்பங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. அது என்ன புஷ்பம் வேணாக இருக்கட்டும். சரிங்களா? இப்போ கிடைக்கலங்க எங்களுக்கு அப்படின்னா கூட வெள்ளருக்கு பூவை கூட வச்சுக்கிங்க 108. அதை ஒரு சுற்றி வந்தோடனே இன்னொரு வெறும் பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் ஒன்றை எடுத்து போடுங்க. ஏன்னா 108 முறைக்கு மேலே சுற்றக்கூடாது. அதனால் 108க்கு ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த வெற்று பாத்திரத்தில் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுத்துக்கும் அது சிறப்பாக இருக்கும். இப்படி சுற்றி முடிச்சுட்டு நீங்கள் வச்சுருக்க நெய்வேத்திய பொருட்களையும் பாலையும் அங்கே வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஊதுபத்தி கற்பூரம் காட்டிட்டு அங்கே வந்திருக்கிற குழந்தைங்களை யாராவது அழைச்சிட்டு வந்து சுற்றுவாங்க. கோயிலுக்குள்ளே தானே இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு, அது ஆண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய கொடுப்பாங்களாம். ஏன்னா அது மகாதேவனே இந்த ஆண் குழந்தை ரூபத்தில் வந்து நம்ம நைவேத்தியத்தை வாங்கிட்டு போகிறதாக சாப்பிட்றதாக ஐதீகமா. அதனால் ஆண் குழந்தைய அவங்க தேடி தேடி எல்லாரும் கொடுப்பாங்களாம். இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அங்கேயே உட்காந்து எனக்கு குழந்தை வரத்தை தா அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட, ஏன்னா அந்த அரச மரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் கூடவே விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் அங்கே உட்காந்துருக்காரு. அவரையும் வேண்டி நீங்கள் இதை செய்யணுங்க. இதை எப்போ செய்யணும்னா காலையில் நீங்கள் ஒரு 9லேருந்து 10:30க்குள்ளே முடிச்சிருங்க. அப்போ தான் அந்த அந்த ஆக்சிஜனுடைய அந்த பிராணவாயுவோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்படியாக இந்த சோம வாரத்தில் வரக்கூடிய இந்த சோமாவாதி அமாவாசையினுடைய சிறப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருமா. இப்போ 2 பேரும் இணைஞ்சு போய் சந்திரனோட வீட்டில்
தாய்க்காரக மனோகாரகன் வீட்டில் தாய் ஸ்தானத்துக்கு உள்ள 4ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது இன்னும் சிறந்த ஒரு நன்னாள். அன்னைக்கு திங்கட்கிழமை சிவனை வழிபட மிக மிக உகந்த நாள். அதுவும் சிவன் கோயிலுக்குள்ளே இந்த அரச மரம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. இல்லாட்டி சிவனையும் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சோமாவாரம் சிவனுக்காகவே உள்ளது. சிவனை போய் சந்திர பகவான் வழிபடக்கூடிய நன்னாள். அதனால தான் சரிங்களா. இப்படியாக நம்ம இந்த அரச மரத்தை சுத்தும் பொழுது அதுக்கு பேரே வந்து அஸ்வத்த பிரதட்சணை அப்படின்னு பேர். ஏன்னா வேதங்களில் வந்து 28 பஞ்சாதிகள் இருக்கும். அந்த வேத மந்திரங்களுடைய எண்ணிக்கை அதைத்தான் இங்கே வந்து நம்ம இந்த அஸ்வத்தா பிரதட்சணையை நம்ம விவரித்து அதில் சொல்லுது. அப்போ இந்த அரச மரத்தை நம்ம சுற்றிக்கிட்டு வரும் பொழுது, அரச மரத்தை பிரதட்சணை செய்யும் பொழுது 108 முறை நம்ம கண்டிப்பாக எண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வாங்க. சரிங்களா. சரிங்க. அரச மரம் கிடைக்கல அப்படின்னா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்க ஆலமரத்தை சுற்றி வந்து செய்யலாம். வேறு எதுவுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் வேப்ப மரத்தையாவது சுற்றுங்க. சரிங்களா. ரொம்ப சிறப்பு அரச மரம், அடுத்தது ஆலமரம், அடுத்தது வேப்ப மரம். எது முடியுதோ அதை அன்னைக்கு கண்டிப்பாக குழந்தை வேண்டும், மக்கள் செல்வம் வேண்டும் என்பவர்கள் எல்லோரும் சிவனை வழிபட்டு விநாயக பெருமானில் ஆரம்பித்து சிவனில் முடிங்க. அரச மரத்துக்குள்ளே செய்கிறது எல்லாத்தையும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருடத்திலேயே உங்கள் குழந்தையை உங்கள் கையில் இருக்கும். ஒரு மனதோடு இறை வழிபாட்டுடன் நம்பிக்கையுடன் இறையாமையில் கூடியிருங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.